Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நாம தமிழ் ஷார்ட் லெசன்ஸ்ல சாப்டர் 17 பார்க்க போறோம். சாப்டரோட நேம் லா ஷா, மேலும் கீழும். லான்றது பெரும்பாலான நேரத்துல நம்ம மேல் நோக்கி தான் எழுதுவோம், கரெக்டுங்களா? கீழே இருந்து மேல இப்படி தான் எழுதுவோம். சில இடத்துல இப்படி மேல் நோக்கி எழுதுறது வாட்டமா இருக்காது, அதனால மேல இருந்து கீழே எழுதுவாங்க. ஓகே, பெரும்பாலும் இதுதான். ஆனா சில இடத்துல மேல இருந்து கீழே எழுதுவாங்க. இது ரெண்டும் எங்கெங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்ப லாபம் இந்த வார்த்தையை பார்ப்போம். மேல் நோக்கி எழுதுற லா, லா பம், கீழே இருந்து மேல போகுது லா. அடுத்து கூலி, இதுல பாருங்க கூலி, இதுலுமே கீழே இருந்து மேல போகுது லா. அடுத்து சல்லாபம், இதுல பாத்தீங்கன்னா சல் லாபம், இதுலுமே கீழே இருந்து மேல போகுது லா. மாசிலாமணி, இதுல பாருங்க மா சிலா மணி, இதுலயும் கீழே இருந்து மேல போகுது. கவுன்சில், கவு இன் சில், இது மேல இருந்து கீழே வருது பாருங்க. இப்படி எழுதுறதுக்கு வாட்டமா இருக்காது, அதனால மேல இருந்து கீழே லா வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னொரு வார்த்தை பாருங்க, ஹலாசியம், இதுலுமே ஹா கீழ் நோக்கி எழுதுற லா, சுழி யா இம். ஓகே, கீழ் நோக்கி எழுதுற லா யூஸ் பண்ணியிருக்காங்க. மேல் நோக்கி எழுதுற லா எழுதி பார்ப்போமே. ஹா லா இஸ், யா வந்து எழுத முடியல பாருங்க. ஸோ அதனால வந்து கீழ் நோக்கி எழுதியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா வளைவு கோடுகளோட மோஷன்லேயே வந்து எழுதிடணும். லாக்கு அப்புறமா சுழியோ இல்லைன்னா கொக்கி இருக்கிற மெய்க்குறியோ வந்துச்சு அப்படின்னா கீழ் நோக்கி எழுதுவோம். எது வாட்டமா இருக்கோ அதை நம்ம வந்து எழுதுவோம். இதுதான் வந்து ரூல்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பெரும்பாலான இடத்துல மேலே தான் எழுதுறதுக்கு, மேலே எழுதுறதுக்கு வாட்டமா இல்லைன்னா கீழ் நோக்கி. அடுத்து அணில், இது பாருங்க ஆ நீ இல், கீழ் நோக்கி எழுதியிருப்பாங்க லாவை. நீலம், நீலம், கீழ் நோக்கி எழுதியிருப்பாங்க. ஏன்னா மேல் நோக்கி எழுதுறது வாட்டமா இருக்காது, பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருக்காது, ஃபாஸ்டாகவும் எழுத முடியாது. நீலம், நீலம், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி எழுதியிருக்கோம், எழுதுறதுக்கு வாட்டமா இருக்காது, அதனால கீழ் நோக்கி எழுதுறலாம். ஞாலம், இதுவுமே ஞாலம், கீழ் நோக்கி எழுதுறலாம், மேல் நோக்கி எழுதணும் அப்படின்னா வாட்டமா இருக்காது. ஆங்கிலம், இது பாருங்க ஆ இங்கி லம், கீழ் நோக்கி எழுதுற லா தான். இதுல மேல் நோக்கி எழுதி பார்ப்போமே, எழுதுறதுக்கே வாட்டம் வராது, அதனால இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் என்ன ரூல் சொல்லியிருப்பாங்கன்னா, நாக்கு அப்புறமா லா வந்துச்சுன்னா, இந்த நாக்கு அப்புறமா லா வந்துச்சுன்னா, ஞாக்கு அப்புறமா லா வந்துச்சுன்னா, இங்குக்கு அப்புறமா லா வந்துச்சுன்னா நீங்க கீழ் நோக்கி எழுதுற லாவே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க எழுதுறதுக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து வேல், இந்த வேர்டு பாருங்க. வேலி, இந்த வேர்டு பாருங்க. வேலுன்றது இந்த மாதிரி எழுதுவாங்க, வேலின்றது இந்த மாதிரி எழுதுவாங்க. அதாவது எண்டிங்ல இல்லோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா கீழ் நோக்கி, இல்ல முடியல இல்லுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு உயிர் எழுத்து வந்திருக்கு, இப்படி வரப்ப மேல் நோக்கி எழுதணும். ஓகேங்களா? இங்க இல்லுல முடியல, இல்லுக்கு அப்புறமா ஈ வந்திருக்கு, ஆனா இங்க இல்லுல முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்கேல், ஸ்கேலை, அதே தான், இங்க இல்லுல முடிஞ்சிருச்சு, அதனால நம்ம வந்து கீழ் நோக்கி எழுதுவோம். ஸ்கே இல், இந்த இடத்துல ஸ்கேலைன்னு வருது, ஸோ ஸ்கே லை. இங்க ஐல முடியுது, இல் கூட்டல் ஐல முடியுது, இங்க இல்லுல முடிஞ்சது. இல்லுல முடியறதால கீழ் நோக்கி எழுதுறலாம், இல்லுக்கு அப்புறமா ஐ வந்திருக்கு, அதனால மேல் நோக்கி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரோல், ராலி, இது இல்லுல முடிஞ்சிருக்கு, இது இல்லுக்கு அப்புறமா இ வவ்வல் வந்திருக்கு, அப்ப ரோல்ன்றது இந்த மாதிரி எழுதணும், ராலின்றத ராலி இந்த மாதிரி வந்து எழுதணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குழல், குழலி, இல்லுல முடிஞ்சிருக்கு, இல்லுக்கு அப்புறமா ஈ வந்திருக்கு, அப்ப இதை கீழ் நோக்கி எழுதிடணும். கு ழ இல், கீழ் நோக்கி எழுதுற லா. குழலி, கு ழ லி, மேல் நோக்கி எழுதுற லா எழுதணும்.
ஓகேங்களா? புக்கில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா வாக்கு அப்புறமா, ஷாக்கு அப்புறமா, சக அப்புறமா, ழாக்கு அப்புறமா இல்லோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா கீழ் நோக்கி எழுதுறது. இல்லோட முடியாம அது கூட பவல்ஸோ இல்லைனா வேற எதனா அட்டாச்மெண்ட்ஸோ வந்துச்சு அப்படின்னா மேல் நோக்கி எழுதுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரூல் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, நடுவில் லா வரப்ப எப்படி எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கோ அப்படி எழுதலாம். இப்போ காலடி இந்த வேர்டு பாருங்க, கா ல டி இப்படி எழுதுறது தான் வாட்டமாக இருக்கும். கா ல டி இப்படி எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்காது. அதனால இதுதான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நீலாம்பரி, இது பாருங்க, நீ லா இம் ப்ரி, நீலாம்பரி. இது இம்பா நம்ம வந்து எழுதணும். இப்படி எழுத மாட்டாங்க. நீ லா இம்ப்ரி இப்படி எழுத மாட்டாங்க. இது எழுதுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ நீலாம்பரி இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எல் கான்செப்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் ஷா கான்செப்ட் வந்து பார்க்கலாம். ஷான்றது நம்ம இப்படி எழுதுவோம், இல்லைனா இப்படி எழுதுவோம். மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே. இந்த வலது வாட்டமாக எழுதுறோம் இல்லையா, அது வந்து ஒரு சில நேரத்தில் கீழே இருந்தால் மேலே எழுதுவோம். எழுதுறதுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி எழுதுவோம். ஓகேங்களா? வலது வாட்டமாக இருக்கிறது. இப்போ மேஷம், இது எப்படி எழுதுவாங்க பாருங்க, மேஷம். இது எப்பயும் போல எழுதியாச்சு. இதுவே வேஷம், இது எப்படின்னா வேஷம் இப்படியும் எழுதலாம். ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கு வேஷம் இப்படியும் வந்து எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கீழே இருந்து மேலே போகிற வலது வாட்ட ஷா வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஷரா, இது எப்படி எழுதுறாங்க பாருங்க, ஷா ரா இப்படி வந்து எழுதுறாங்க. போஷாக்கு, போ ஷாக்கு இப்படி எழுதல, போ ஷாக்கு இப்படி எழுதுறாங்க. எழுதுறதுக்கு வாட்டமா இருக்கணுன்றதுக்காக. ஓகேங்களா? இவ்வளவுதாங்க. இது நம்மளுக்கு என்ன வாட்டம் ஈஸியா இருக்கோ அப்படி எழுத வேண்டியதுதான். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பயிற்சி 51 கொடுத்துருக்குறாங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்க. அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான சுருக்கங்கள் வந்து இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.